மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. துஷ்டனே, நீ எனது தவத்தை கலைத்து விட்டாய். என் வாழ்நாள் முழுவதும் நான் கடுமையாக செய்த தவத்தை நீ கலைத்து விட்டாய். நீ கலைத்து விட்டாய். நீ எனது தவத்தை மட்டும் கலைக்கவில்லை, என் வாழ்க்கை லட்சியத்தை அழித்து விட்டாய். இன்று மாலைதான் எனது கடும் தவம் முடிவடைவதாக இருந்தது. ஆனால் நீ என் தவத்தை கலைத்து விட்டாய். ஆகையால் உன்னை நான் சபிக்கிறேன். ஆகையால் உன்னை நான் சபிக்கிறேன். இன்று சூரியன் அஸ்தமிக்கும் பொழுது உன் உயிர் உடலை விட்டு பிரியும். வேண்டாம் மகரிஷி, நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள் மகரிஷி. ஒரு ரிஷியின் நாவில் இருந்து உதிர்ந்த வார்த்தைகள் வானத்தை போன்றது. அதை திரும்ப பெற இயலாது. இன்றைய சூரிய அஸ்தமனம் உன் வாழ்க்கையின் முடிவாகும். இல்லை மகாதேவா, என்னை காப்பாற்றுங்கள் மகாதேவா. அறியாமையில் நான் தவறு செய்து விட்டேன் மகாதேவா. மகாதேவா, மகாதேவா. உன் அழைப்பை இந்த சிவன் புறக்கணிக்கவிருக்கிறான். இனி உன்னை எந்த சக்தியாலும் காத்திட இயலாது. மகாதேவர் திடீரென எங்குதான் சென்றார்? மகாதேவரின் திருவிளையாடலை அவர்தான் அறிவார். தேவேந்திரா, தாங்கள் இனி ஸ்வர்க்கத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். மகாதேவர் தங்களை இங்கிருந்து வெளியேற்றும்படி மீண்டும் எந்த ஒரு தவறையும் செய்து விடாதீர்கள். நிச்சயம் தாயே. இந்த வனத்தில் ஒரு மகரிஷி தவம் புரிந்து கொண்டிருந்தார் என்பதை நான் நன்றாகவே அறிவேன் அசுரமாதா. ஒருவேளை எவரேனும் அவரது தவத்தை கலைத்து விட்டால் அவர் நிச்சயம் கோபம் கொண்டு சபிப்பார் என்று அறிவேன். அதை நான் எதிர்பார்த்தேன். ஆனால் சாபத்தால் என்ன நடக்கும் குருதேவா? உனது சந்தேகம் நியாயம்தான் அசுரமாதா. ஆனால் இந்த உண்மையை உகந்த தருணத்தில் தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். நான் மகாதேவரை எண்ணி பூஜித்துக் கொண்டிருந்தேன். அறியாமையால் இப்படி நடந்துவிட்டது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. என்னை மன்னித்து விடுங்கள். உனது பக்தியில் அகங்காரத்தின் துர்நாற்றம் வீசுகிறது. எவன் அகங்காரத்துடன் இருக்கிறானோ அவனுக்கு மன்னிப்பல்ல, தண்டனைதான் வழங்கப்படும். எனது சாபம் நிச்சயம் வீண் போகாது. இனி உனது சுவாசம் சூரியன் அஸ்தமிக்கும் வரைதான்.
அவ்வாறு கூறாதீர்கள். நானும் தங்களைப் போன்று ஒரு சிவபக்தனே. பக்தியில் அறியாமையில் இந்த தவறு நிகழ்ந்து விட்டது. என்னை மன்னித்து அருளுங்கள். வணங்குகிறேன் மகரிஷி. வணங்குகிறேன் மகரிஷி. மகரிஷி, தயை கூர்ந்து இவனை மன்னித்து விடுங்கள். இவன் கஜாசுரன். இந்த பிரபஞ்சத்திலேயே தலை சிறந்த சிவபக்தனாவான். மகரிஷி, இவனது தவத்தில் மனம் மகிழ்ந்துதான் வனத்தில் உள்ள அனைத்து வில்வ இலைகளும் தானாக உதிர்ந்து சிவலிங்கத்தின் மேல் விழுந்தன. இவனது தவத்தினை குறைவாக எண்ண வேண்டாம். தலை சிறந்த சிவபக்தன் இவன். இவனை மன்னித்து விடுங்கள். இவன் சிவனின் தலை சிறந்த பக்தன் அல்ல. இவன் ஒரு அக்கிரமக்கார பாவி. ஏனென்றால் இவன் அகங்காரம் கொண்டவன். என் நிலையிலும் இவனை நான் மன்னிக்க மாட்டேன். இனி உனது மரணம்தான் உனக்கான பிராயச்சித்தமாகும். மகரிஷி, என் மீது கடுமையாக நடந்து கொள்ளாதீர்கள். உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். என்னை மன்னித்து அருளுங்கள். என்னை மன்னித்து அருளுங்கள் மகரிஷி. அசுரகுரு, அசுர மாதா, எங்கு சென்றீர்கள்? மகாதேவா, கஜாசுரனை போன்ற பக்தனுக்கு முடிவு வருவது சரிதானா? மரணம் சரி தவறுக்கு அப்பாற்பட்டது. அதுபோன்றே தண்டனைக்குரியவர் எவரென்பதை அறிந்து தண்டனை வழங்கப்பட மாட்டாது. இல்லை மகாதேவா, கஜாசுரன் செய்தது தவறுதான். ஆனால் மரண தண்டனையை பெருமளவிற்கு அவன் தவறு செய்யவில்லை. தங்களது பக்தன் வேறொருவரின் சூழ்ச்சிக்கு இரையாகிவிட்டான். ஒருவேளை அவன் இறந்து விட்டால் அது சிவ பக்தி மீது கேள்விக்குறியாகிவிடும். அது இவ்வையகத்திற்கு நல்லதல்ல மகாதேவா. அசுரகுரு, அசுர மாதா, எங்கிருக்கிறீர்கள்? எனக்கு உதவி செய்யுங்கள். நான் இப்பொழுது இறக்க விரும்பவில்லை. அசுரகுரு, அசுர மாதா. கஜாசுரன் தற்பொழுது உதவி கோருகிறான். அசுரகுரு, தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இப்பொழுதுதானே அவனது அழுகுரல் எனக்கு கேட்டிருக்கிறது. முதலில் அவன் என்னிடம் நேரடியாக வரட்டும். கஜாசுரன் என்னிடம் வந்து இதற்கான தீர்வை நிச்சயம் கோருவான். அப்பொழுது நான் வழங்கப் போகும் தீர்வு மீண்டும் அசுர சாம்ராஜ்யத்தினை உன்னதமான இடத்திற்கு கொண்டு செல்லும். பிறகு அசுரர்களை அழிப்பதற்கு எவராலும் இயலாது. நான் வணங்கும் மகாதேவர் நிரந்தரமாக பிரபஞ்சத்திலிருந்தே சென்று விடுவார். பிரபஞ்சத்திலிருந்தே சென்று விடுவார். சென்று விடுவாரா? எங்கு செல்வார் அசுரகுரு? இதற்கு முன்பும் உன்னிடம் நான் கூறினேன், உகந்த தருணம் வரும்பொழுது ரகசியம் வெளிப்பட்டால்தான் அந்த கதை மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று. அசுரகுரு என்ன கூறிக்கொண்டிருக்கிறார் மகாதேவா? பிரபஞ்சத்திலிருந்து தாங்கள் சென்று விடுவீர்களா? தங்கள் அருட்கடாட்சம் இந்த பிரபஞ்சத்திற்கு இனி கிடைக்காமல் போய்விடுமா? அது எவ்வாறு சாத்தியமாகும்? மகாதேவா, தங்களை வேண்டி கேட்கிறேன். மௌனத்தை துறந்து தாங்கள் எங்கு செல்ல போகிறீர்கள் என்று கூறுங்கள். அசுரகுருவின் வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்? பதில் தாருங்கள் மகாதேவா. கூறுங்கள் தந்தையே. ஆம் தந்தையே, சுக்ராச்சாரியார் என்ன சதித்திட்டம் தீட்டுகிறார்? தங்கள் திட்டத்தை பற்றி கூறுங்கள் குருதேவா. என்ன செய்ய போகிறீர்கள்? அசுரகுரு, அசுர மாதா, எனக்கு உதவி செய்யுங்கள். என் உயிர் ஆபத்தில் இருக்கிறது. நான் உயிருடன் இருக்க ஆசைப்படுகிறேன். கஜாசுரா, பிரபஞ்சத்தின் தலை சிறந்த சிவபக்தன் நீ, மறுபுறமோ மகரிஷி. உங்கள் இருவருக்கிடையே என்னால் தலையிட இயலாது.
என்னை மன்னித்து விடு கஜாசுரா. நான் விரும்பினாலும் உனக்கு உதவ இயலாது மகனே. இவ்வாறு தாங்கள் கூறக்கூடாது. தாங்கள் அசுர குரு அல்லவா? தாங்கள் மிகுந்த சக்திசாலி. தாங்கள் நினைத்தால் எனக்கு உதவ இயலும். அசுர மாதா, குருதேவருக்கு எடுத்துரையுங்கள். என் உயிர் ஆபத்தில் உள்ளது குருதேவா. தாங்கள் தான் காப்பாற்ற வேண்டும். எங்களால் ஏதும் செய்ய இயலாது. எங்கள் நிலையை புரிந்து கொள். அசுர குரு சுக்கராச்சாரியரும் அசுர மாதாவும் உனக்கு ஏன் உதவ வேண்டும்? கூறு கஜாசுரா. இதுவரை நீ அசுர குலத்திற்காக என்ன செய்திருக்கிறாய்? மரண பயத்தில் தான் பூஜை செய்தாயா? இல்லை இல்லை, நான் ஒன்றும் மரண பயத்தால் மகாதேவரை பூஜிக்கவில்லை. அமரனாவதற்காக செய்யவில்லை. நான் என் உயிர் உள்ளவரை மகாதேவரை பூஜிக்க வேண்டும். அது மட்டும்தான் நான் வேண்டியது. அவர் பக்தியைத்தான் நான் யாசித்தேன். குருதேவா, ஏதேனும் ஒரு வழி இருக்கும். தாங்கள் தயவு செய்து கூறுங்கள். என் மீது கருணை காட்டாமல் இருக்காதீர்கள். எனது உயிரை காப்பாற்றுங்கள் குருதேவா. மகாதேவா, தங்களை வேண்டி கேட்கிறேன். கண்களை திறந்து பதில் தாருங்கள். கண்களை திறந்து பாருங்கள் தந்தையே. தாயே, தந்தை தியானத்தில் முழுமையாக லயித்து விட்டார். இனி என்ன செய்வது? சுக்கராச்சாரியார் கூறியது உண்மையாக நிகழ்ந்து விட்டால், மகாதேவர் நிரந்தரமாக பிரபஞ்சத்தை விட்டு சென்று விட்டால், அவ்வாறு நடக்க வாய்ப்பில்லை. இந்த சக்தி தனது சிவனை எங்கும் செல்ல அனுமதிக்க மாட்டாள். நாராயணா, முன்னே வாருங்கள். நாராயணா, சுக்கராச்சாரியர் கஜாசுரனை மாய வலையில் சிக்க வைக்கிறார். மகாதேவர் இப்பிரபஞ்சத்தில் இருந்து நிரந்தரமாக சென்று விடுவார் என்று கூறுகிறார். ஆம் நாராயணா, தங்களால் தான் தீர்ப்பு காண இயலும். தந்தை இப்பொழுது தியானத்தில் லயித்து விட்டாரே. மகாதேவரின் மௌனம் இக்கணம் இதை பற்றி உரையாட வேண்டாம் என்று நம் அனைவருக்கும் எடுத்துரைப்பது போல் உள்ளது. உரையாட வேண்டிய அவசியம் உள்ளது நாராயணா. அசுரகுரு சுக்கராச்சாரியர் மகாதேவரை பிரபஞ்சத்திலிருந்து அனுப்புவதற்கான திட்டம் தீட்டுகிறார். மகாதேவரோ மௌனம் காக்கிறார். மகாதேவர் ஆதி அந்தமற்றவர், அனைத்தையும் அறிந்தவர். பிரபஞ்சத்திலிருந்து அவரை அனுப்ப இயலுமா? ஆதிசக்தி அவருக்கு துணையாக இருக்கையில் மகாதேவரை இந்த பிரபஞ்சத்திலிருந்து அனுப்ப எவரால் இயலும்? எதற்காக கவலை கொள்கிறீர்கள் தேவி? கவலை கொள்ளாமல் இருக்க இயலாத. ஏதேனும் செய்யுங்கள் நாராயணா. தாங்கள் சென்று கஜாசுரனுக்கு புரிய வையுங்கள். வரவிருக்கும் பேராபத்தை தடுத்து நிறுத்துங்கள். தேவி, மகாதேவரை மௌனம் காக்கும் பொழுது நான் சென்று கூறுவதால் என்ன நடக்கும்? சூழ்நிலையை கண்டு அஞ்சுவதற்கு மாறாக நாம் மகாதேவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். எனது உணர்வு தவறானது என்று கூற வருகிறீர்களா நாராயணா? இது நாராயணரின் சகோதரியின் வேண்டுகோள் அல்ல. இது ஆதிசக்தியின் கட்டளை ஆகும். செல்லுங்கள், தடுத்து நிறுத்துங்கள். சகோதரியின் வேண்டுகோளையும் மற்றும் ஆதிசக்தியின் கட்டளையையும் நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். இக்காரியத்தில் நான் வெற்றி பெறுவேன் என்று தங்களுக்கு வாக்களிக்க இயலாது. ஆனால் என்னாலான முயற்சியை நான் நிச்சயம் செய்வேன். எனது உயிரை காப்பாற்றுங்கள் குருதேவா. நான் இறக்க விரும்பவில்லை. நாராயணர் நமது திட்டத்தில் இடையூறு செய்வதற்காகத்தான் இங்கு வந்திருக்கிறார் குருதேவா. அவரை நாம் தடுக்க வேண்டும். அவரால் ஏதும் செய்ய இயலாது.
தாங்கள் ஒருமுறை இந்த மாய கயிற்றைக் கொண்டு என்னை கட்டினீர்கள். இப்பொழுது நான் தங்களை கட்டுகிறேன். இங்கிருந்து சென்று விடுங்கள். நான் எனது கடமையை செய்வதிலிருந்து தடுக்காதீர்கள். என்று தாங்கள் எனது உத்தேசத்திற்கு தடையாக வர இயலாது. என்னை புறக்கணிக்காதீர்கள் குருதேவா. தயை கூர்ந்து எனக்கு உதவுங்கள். உனது பக்தியையும் உனது வேதனையையும் புரிந்து கொள்ள முடிகிறது. இவை அனைத்தையும் கண்ட பிறகு மனதில் ஒரு யோசனை தோன்றுகிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், உன்னால் எங்கள் இருவரையும் நம்ப இயலுமா? நம்புகிறேன் குருதேவா. உங்கள் மீது முழு நம்பிக்கை உள்ளது. தயை கூர்ந்து எனக்கு வழிகாட்டுங்கள். இவ்வாறு என்னால் கூற இயலாது. உனது செவியில்தான் நான் இதை கூறுவேன். மற்றவர்களுக்கு இதை பற்றி தெரியக்கூடாது. அசுர மாதா எதற்காக இவ்வாறு செய்கிறார்கள்? இதுவும் அவர்களது சதித்திட்டத்தின் பாகம்தான். சுக்ராச்சாரியர் கூறுவதை நாம் கேட்கக்கூடாது என்றே இவ்வாறு அவர்கள் செய்கிறார்கள். நாராயணா, என்னை மன்னியுங்கள் தேவி. மந்திர சக்தி கொண்டு சுக்கராச்சாரியார் என்னை கட்டி கஜாசுரனை என்னை நெருங்க விடாமல் செய்துவிட்டார் தேவி. அவர்கள் என்ன செய்யவிருக்கிறார்கள் என்று எனக்கு விளங்கவில்லை. மகாதேவரை எவ்வாறு பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பப் போகிறார்கள் என்றும் தெரியவில்லை. அசுரகுரு மாபெரும் திட்டத்தை தீட்டியிருக்கிறார். இல்லையேல் நாராயணரை எதற்காக தடுத்து நிறுத்த வேண்டும்? இனி நாம் என்ன செய்வது தாயே? எவ்வாறு அவர்களை தோற்கடிப்பது? இந்த ஆபத்தான தருணத்திற்கு மகாதேவரிடமே தீர்வு உள்ளது. ஆகையால் நாம் உடனடியாக அவரது தியானத்தை கலைக்க வேண்டும். கூறு கஜாசுரா, உன்னால் இதை செய்ய இயலுமா? நிச்சயமாக அசுரகுரு. தாங்கள் என்னிடம் என்ன கூறினீர்களோ அவ்வாறே நான் செய்து முடிப்பேன். மகாதேவா, எனது பக்தியைக் கண்டு தாங்கள் மனம் குளிர வேண்டும். தாங்கள் எனக்கு காட்சி தர வேண்டும். கஜாசுரனும் அசுரகுருவும்
என்ன உரையாடினார்கள் என்று நம் எவருக்கும் தெரியாது. ஆனால் மகாதேவர் தனது பக்தனின் பக்தியில் மனம் மகிழ்ந்து நிச்சயமாக இம்முறை அவனிடம் செல்ல மாட்டார். கஜாசுரன் என்ன முயற்சி செய்தாலும் சரி, சிவன் அவனிடம் செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன். இந்த சக்தி சிவனை தடுத்து நிறுத்துவாள். மகாதேவா, இம்முறை தங்கள் பக்தன் கஜாசுரனின் பக்தியில் சுக்ராச்சாரியரின் யுக்தியும் ஒளிந்திருக்கிறது. ஆகையால் இக்கணம் தாங்கள் தங்கள் பக்தனின் அழைப்பை கேளாமல் இருக்க வேண்டும். தங்களது சக்தி இன்று தங்களை செல்ல அனுமதிக்க மாட்டாள். தேவி, தங்கள் எண்ணத்திற்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் மகாதேவர் தன் பக்தனின் அழைப்பை ஏற்காமல் அவனை புறக்கணிப்பது என்பது இது நாள் வரை நடக்காத காரியமாகும். இது நாள் வரை நிகழாத சம்பவம் இன்று நிகழப்போகிறது நாராயணா, இன்று நிகழப்போகிறது நாராயணா, இன்று நிகழப்போகிறது நாராயணா. கார்த்திகேயா, கணேசா, நந்தி, சிவகணங்களே, அனைவரும் சிவனை சுற்றி வளையுங்கள். இன்று அவர் இங்கிருந்து எங்கும் செல்லக்கூடாது. இது எனது கட்டளையாகும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. கஜாசுரனின் இந்த வேண்டுதலுக்கு எந்த பலனும் இல்லை. ஏனென்றால் பார்வதி மகாதேவரை தடுத்து நிறுத்திவிட்டாள். உறவுகளைக் கொண்டு சக்கர யுகத்தை வகுத்திருக்கிறாள். மனைவியின் அன்பு, பிள்ளைகளின் கவலை, சேவகர்களின் பக்தி என்ற மகாதேவரை உணர்வுச் சங்கிலியில் கட்டி போட்டு விட்டாள். இனி கஜாசுரன் எந்த அளவிற்கு அழைத்தாலும் மகாதேவர் வரப்போவதில்லை. நாம் வேற ஏதேனும் சிந்திக்க வேண்டும் குருதேவா. கவலை வேண்டாம். வெற்றி நமக்கு மட்டுமே அசுரமாதா, அதை உணரு. மகாதேவர் தேர்ந்தெடுக்க வேண்டும். அவர் இன்று கடமையை தேர்ந்தெடுத்தால் கஜாசுரன் முன்னிலையில் வருவார். அவ்வாறு நடந்தால் என் திட்டப்படி அவர் நிரந்தரமாக இப்பிரபஞ்சத்திலிருந்து வெளியேற வேண்டியிருக்கும். ஒருவேளை இன்று மகாதேவர் மனைவி, மைந்தர்கள் மற்றும் தனது சிவகணங்களின் பக்திக்கு இணங்கி இங்கு வர மறுத்துவிட்டார் என்றால் தானாகவே அவர் பக்தர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துவிடும். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. ஹர ஹர
ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. கஜாசுரா, கஜாசுரா, கஜாசுரா. மகாதேவா, ஹர ஹர. மகாதேவா, இன்று தாங்கள் எங்கும் செல்லக்கூடாது. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. பக்தன் அழைக்கிறான் தேவி, உடனே சென்றாக வேண்டும். மன்னியுங்கள் தந்தையே, நாங்கள் உங்களை செல்ல அனுமதிக்க மாட்டோம். ஹர ஹர மகாதேவா. வேண்டி கேட்கிறோம் மகாதேவா, செல்லாதீர்கள். நந்தி, நீயும் ஒரு சிவபக்தன் தானே? சிவனின் கடமையை அறிந்திருக்க மாட்டாயா? சிவன் தனது பக்தர்களின் அழைப்பை ஏற்காதிருக்க இயலாது. மகாதேவா, இந்த பக்தனின் அழைப்பில் சுக்கிராச்சாரியரின் சதித்திட்டம் உள்ளது. தாங்கள் கஜாசுரனின் அழைப்பை ஏற்று அங்கு சென்றால் அவர்கள் தங்களை பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பிவிடுவார்கள். இந்த சக்தி இருக்கையில் அவ்வாறு நடப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என் மீது கொண்டிருக்கும் அக்கறைக்கு மதிப்பளிக்கின்றேன். எனினும் என் பக்தன் என்னை அழைக்கின்றான். இந்த சிவன் அங்கு சென்றாக வேண்டும், அங்கு சென்றாக வேண்டும், அங்கு சென்றாக வேண்டும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. கஜாசுரனின் இதயத்தில் கொண்டிருக்கும் பக்தியில் சுக்கிராச்சாரியரின் யுக்தியும் மறைந்திருக்கலாம். ஆனால் ஓர் பக்தன் முழு மனதோடு என் நாமத்தை உச்சரித்து விட்டால்
அதற்கான பலனை நான் நிச்சயம் வழங்குவேன். நான் நிச்சயம் வழங்குவேன். பாதை விட்டு விலகுங்கள் தேவி. சிவனது சித்தாந்தத்திற்கு இடையூறாக இருக்க வேண்டாம். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. இந்த பிடிவாதம் ஏன் தேவி? இது பிடிவாதம் அல்ல, எனது உரிமையாகும். ஒரு மனைவியின் உரிமை. கணவனின் பாதுகாப்பை ஊர்ஜிதப்படுத்துவது மனைவியின் கடமை. கஜாசுரனின் தவத்திற்கு வரமளிப்பது என் கடமை. இக்கணம் நான் அங்கு செல்ல வேண்டும். தேவி, மகாதேவர் கூறுவது சரிதான். தயை கூர்ந்து புரிந்து கொள்வதற்கு முயலுங்கள். புரிந்து கொள்ள வேண்டியது தாங்கள்தான் நாராயணா. மகாதேவர் இன்று அங்கு சென்றால் சுக்கிராச்சாரியரின் சதி திட்டத்தில் அவர் சிக்கி விடுவார். பிறகு மகாதேவரை நிரந்தரமாக பிரபஞ்சத்திலிருந்து அனுப்பி விடுவார்கள். இந்த ஆதிசக்தி இருக்கையில் மகாதேவர் இந்த ஆபத்தை எதிர்கொள்ள அனுமதிக்க மாட்டாள். பனியால் நிறைந்த இந்த கைலாயம் உருகி நதியாக பெருக்கெடுத்து ஓடினாலும் நான் உங்களை செல்ல அனுமதிக்க மாட்டேன். உங்களை செல்ல அனுமதிக்க மாட்டேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர வேறு மகாதேவா. ஏதேனும் ஒரு திட்டத்தை தீட்டுங்கள் குருதேவா. இன்று மகாதேவர் இங்கு வருவதாக எனக்கு தென்படவில்லை. பாதை விட்டு விலகுங்கள். நான் விலக மாட்டேன். நான் விலக மாட்டேன். நான் விலக மாட்டேன். இது நாள் வரை தங்களை நான் தியானத்திலிருந்து எழுவதற்கு தான் வேண்டியிருக்கிறேன். ஆனால் இன்று முதல் முறையாக தங்களை தியானத்திற்கு செல்லுமாறு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். எங்களது இந்த வேலி தாங்கள் தியானத்திற்கு சென்ற பிறகுதான் விடுபடும் மகாதேவா. ஆம் மகாதேவா,
தாங்கள் செல்ல நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். என்னை கட்டாயப்படுத்தாதீர்கள். நான் செல்லும் பாதை விட்டு விலகுங்கள். விலக மாட்டோம். நாங்கள் அனைவரும் இவ்வாறுதான் இருப்போம். இறுதியாக கேட்கிறேன் தேவி, தயை கூர்ந்து பாதை விட்டு விலகுங்கள். இன்று என்ன நடந்தாலும் சரி மகாதேவா, தாங்கள் இன்று செல்லக்கூடாது. இது எனது வேண்டுகோள் மட்டுமல்ல, எனது முடிவாகும். எனது முடிவாகும். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. மகாதேவா, எங்களை ஏமாற்றி தாங்கள் இவ்வாறு செல்லக்கூடாது. கைலாயத்தில் எந்த குழந்தை அழுது கொண்டிருக்கிறது? அமைதியாக இருங்கள். என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அக்னியை கண்டுதான் அழுகிறார். அதை அணைத்து விடுங்கள். மகாதேவா, தங்களின் இந்த பாலரூபத்தைக் கண்டு நான் தன்யனானேன். சிவனின் அனைத்து திருவிளையாடலைப் போல் இத்திருவிளையாடலிலும் லோக நன்மை அடங்கி இருக்கிறது என்பதை நான் அறிவேன். கண் கலங்காதீர்கள் மகாதேவா, அமைதியாக இருங்கள். பாருங்கள், அக்னியை அணைத்து விட்டார்கள். சற்று அமைதியாக இருங்கள். என்ன மகனே, என்ன வயிற்று? ஏன் அழுகிறாய்? ஏன் அழுகிறீர்கள்? ஒன்றுமில்லை, அழாதீர்கள், அமைதி கொள்ளுங்கள். அழாதே மகனே, அழாதே. அன்னை இப்போது வந்து விடுவார். அழாதே என் செல்லமே, ஒன்றுமில்லை, அழாதே. அமைதியாக இருங்கள். இவர் அழுது கொண்டே இருக்கிறாரே, எவ்வாறு சமாதானப்படுத்துவது? தாயே, எனக்கு விளங்கி விட்டது. குழந்தைகள் பசியில் தான் அழுவார்கள்.
பசி அல்ல, விளையாட விரும்புகிறார். இந்த மயிலை பாருங்கள், அழகாக உள்ளதல்லவா? விளையாடுங்கள். கண் கலங்காதீர்கள் பிரபு. இது என்ன திருவிளையாடல்? நாங்கள் தங்களிடம் தோற்றுவிட்டோம். இதற்கான தீர்வை தாங்களே கூறுங்கள். சங்கட காலம் வருகையில் மனிதர்கள் தன்னம்பிக்கை ஏதுமின்றி சூழ்நிலையை பழிகூறுவர். ஒரு கணம் அவசரத்தால் வாழ்நாள் முழுவதும் அடைய வேண்டிய அதிர்ஷ்டத்தை இழப்பது சாத்தியமாகும். எனவே என்றும் தாங்கள் வாழ்க்கையில் தங்கள் வசம் இல்லாததை, அடைந்திட முடியாததை, தங்களுக்கு சொந்தம் இல்லாததை அடைவதற்கான முயற்சிகளை செய்ய வேண்டாம். சூழ்நிலையைக் கண்டு அஞ்ச வேண்டாம். இறைவனின் முன்பு தலை வணங்குங்கள். வாழ்க்கையில் சூழ்நிலை பாடங்களை கற்றிடுங்கள். அப்பொழுதே வாழ்வு இனிதாகும். ஓ